சியான் விக்ரம் இந்த நடிகர்ன்ற தாண்டி இந்த மனுஷனுக்கு பெரிய அளவில் ஃபேன் பேஸ் அப்படின்றலாம் இல்லைனாலும் இவருக்கு வந்து ஹேட்டர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குறைவு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஒரு பர்ஃபார்மர் சொல்லலாம். இவர் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா என்னதான் இவ்வளோ வருஷங்கள் வந்து தோல்வி படங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த ஒரு நடிக்கிற ஒரு புது படத்தில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருப்பாருன்னு எல்லா டைமும் நம்ம எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக கடைசியாக வந்த வீரதீர சூரன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அவரோட படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தங்களான் எதிர நல்லா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தங்களானும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. முக்கியமாக அவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் எந்த ஒரு குறையும் வைக்கல. அவர் வந்து மெனக்கெட்டு நல்லா தான் நடிக்கிறாரு. என்ன நமக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மக்களுக்கும் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கமர்ஷியலாக நிறைய திரும்ப பண்ணுறதையே பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனால் இவர் புதுசாக தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. ஒரு மகான் எடுத்துக்கோங்க, தங்கலான் எடுத்துக்கோங்க, வீரதீர சூரன், இது எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு பர்சனலாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம்னே சொல்லலாம். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாததுன்னு சொன்னால் ரொம்ப முன்னாடி போயிட்டு ஒரு 10ன்றதுக்குள்ளே ஆகட்டும், ஒரு சாமி ஸ்கொயரு, அந்த மாதிரி படங்கள் தான் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கோப்ரா நான் ரொம்பவும் எதிர்பார்த்தேன். நான் வந்து கோப்ரா அனௌன்ஸ் பண்ணப்பவே வந்து இங்கே பாருங்கடா, இதுக்கு முன்னாடி எடுத்த இமைக்கா நொடிகளே டிமாண்டிகால்னு எடுத்த டேரக்டர் வந்து விக்ரமோட ஜாயின் பண்ணுறாரு. இத்தனைக்கு அவர் விக்ரமோட ரசிகர். எப்படி படம் எடுத்து மிரட்டி விடாருன்னு பாருங்கள். ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் ஆகட்டும், வரப்போகிற அந்த பிஜிஎம், ஏர்மன் மியூசிக் எல்லாமே அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி அது டிலே ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கும் கிரியேட் ஆச்சு. ஏன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். சரி, இப்போது ஏன் சியான் விக்ரம் பற்றி இப்போ பேசணும் அப்படின்னு கேட்டோன்னா, ரீசெண்டாக அவர் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. சைலண்ட்டாக வந்து அவர் இப்போது கொஞ்சம் சில விஷயங்களை வந்து அவர் ஒர்க்கப் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னென்னா வந்து அவர் போட்டிருக்கிற ஒரு ட்வீட் வந்து அவர் என்னென்ன இன்ஃபார்ம் போட்டிருக்காருன்னா, சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஐ ஸ்பெண்ட் திஸ் இயர் வெயிட்டிங் ஃபார் ஸ்டோரிஸ் அண்ட் மூட் மீ கிரேட்ஃபுல் டு வந்து இப்போது இந்த வீரதீர சூரனுக்கு அப்புறம் பெருசாக படங்கள் நடிக்க ஆரம்பிக்கலனாலும் நான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டது எதுக்காகனா, ஒரு 4 படத்தை நான் வந்து இப்போ புக் பண்ணியிருக்கேன். எல்லா படத்தோட ஸ்டோரி இப்போ ப்ராப்பராக கேட்டேன். ஏன்னா அவருக்கு தேவைப்படுற ஒரு பிரேக்கு தான். எடுத்தேன் பொறுமையாக, நமக்கு கெட்டப்போ மற்ற மெனக்கெட்டு நடிக்கிறதெல்லாம் விடுங்க, படம் அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும், எல்லாருக்கும் பிடிக்கும், இவர் ஒரு படத்தில் போய் உட்காந்து அந்த படமும் பெருசாக போகணுன்றது நமக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயமாகட்டும். அந்த மாதிரி உட்காந்து கேட்டதான் மடோன் அஸ்வின் மாவீரன் படம் தெரியும்ல, அந்த டேரக்டரோட படம் பண்ணுறது தான் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்தது. பட் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ட்ராப் ஆயிருக்காது. மேபி மடோன் அஸ்வின் டைம் எடுத்துக்கலாம், இல்லை இவர் கொஞ்சம் நேர்த்தி வச்சிருக்கலாம், இல்லை மேபி ட்ராப் கூட ஆயிருக்கலாம். ஆனால் இவர் வந்து இப்போ போடி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரோட இப்போ இந்த படங்கள் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இன்னும் 3 டேரக்டரோட புக் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லிங்கன்னா இவரை ரொம்ப அட்மையர் பண்ணுறவங்க டேரக்டர்ஸ் விச் ஐ டீப்லி அட்மையர்னு போட்டிருக்கு. மேபி சங்கரோட அந்த படம் இருக்குல்ல, அவரோட ட்ரீம் படமான வேல்பாரி, அதில் கூட மேபி இவர் லீட் ஆக்டராக கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. எகைன் வந்து வேறு ஏதாவது படம் அப்படின்னு கேட்டால் மேபி கார்த்திக் சுப்ராஜ் ஆகட்டும், இல்லை வேறு யாராவது கிட்ட கிளிக் ஆகி, இல்லை மகான் 2, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் படா, இல்லை மடோன் அஸ்வின், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்ற படங்கள். இது வந்து டைம் எடுத்து நான் கேட்டுட்ருக்கேன். இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். சிஎன் 63 அந்த அவரோட போஸ்ட் ஒன்று போட்டிருந்தா, மேபி அந்த படத்தோட ஸ்டில்லாக எனக்கு எதுவுமே தெரில. பட் அகைன் இவர் வந்து ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு பர்சனலாக வந்து 2008 2010 வந்து அந்த டைமில் வந்து இவரோட படங்கள் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அந்நியன் ஆகட்டும், ஒரு சாமி, அதுக்கப்புறம் தூள், தில்லு, நமக்கு தெய்வ திருமகளாகட்டும், எல்லா படத்துலையும் நமக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். பிதாமகன், இந்த மாதிரி நமக்கு வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஒரு டாப்பில் இருந்த ஒரு ஆக்டர். அதுக்கப்புறம் எங்கே எனக்கு வந்து பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகாமல் என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொதப்பி விட்டதே ராஜபாட்டையில் தான். அந்த ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் ராஜபாட்டை, ஐ மாதிரியான படங்கள் அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் ஐ படம் நான் வந்து படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இடத்துல அதை பற்றி வந்த ரூமர்ஸில் என்னென்னா, ஒரு ஐன்ற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவர் வந்து மிருகமாக மாறிடுறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு மிருக மனிதனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டோன்னே, ஏன்னா நம்ம அவரோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சங்கர் படம் நடித்ததில் வந்து அந்நியனில் அந்த ஒரு மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு அந்த லெவலில் ஒரு படம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க டீசர்னு ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ போய் ஐ டீசர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டீசர் 1 நிமிஷம் ரொம்ப கம்மியாக தான் ஓடும். அதில் அந்த
ஒரு பாட்டு வரும்ல, லவ் ஃபெயிலியர் சாங்கு, சித் ஸ்ரீராம் பண்ண சாங்கு, என்னோட நீ இருந்தால், அந்த பாட்டில் வர அந்த ஒரு கெட்டப் இருக்கும்ல, அந்த கெட்டப்பை வச்சுமே அந்த டீசர் ஃபுல்லாக ஒட்டியிருப்பாங்க. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், இப்போ ஒருத்தவங்க அந்த டீசர் பார்க்குறவங்களாகட்டும், அந்த ரூமர்ஸில் கேட்குறவங்களாகட்டும், என்ன நினச்சி படத்துக்கு போவாங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போயிட்டு அதை பாட்டில் வச்சுட்டு படம் ஃபுல்லாக வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஊசி போட்டோன்னா இவர் ரொம்ப நோஞ்சா அந்த ஒரு கேரக்டராக தான் மாற போகிறாரு, பெருசாக வேறு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சரி. அந்த அந்த படத்தில் படத்தில் எந்த ஒரு குறையும் எனக்கு பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய இடத்துல பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல படத்தில். இதனால் அந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஓரளவு டீசெண்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அகைன் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. நீங்கள் தப்பாக ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு, நீ காமிச்சதே தப்பு, நீ சொல்லி கூப்பிட்டதே தப்பு. நான் வந்து படத்தில் நாங்கள் எல்லாமே அதனால தான் அந்த படத்தை வந்து ஒரு மிக்ஸ்டாகவே எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னதான் இப்போ டிவியில் போட்டால் பார்க்கக்கூடிய படமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அந்த டைமில் வந்து க்ரியேட் ஆனதுனால தான் பெருசாக அதை எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ராஜபாட்டை இவ்வளோ கெட்டப்பு போட்டு வரங்கிற பேர் அந்த டீசர் ட்ரெயிலெல்லாம் காமிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரே பாட்டில் முடிச்சு விட்டாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் நடித்த நிறைய படங்கள் வந்து தோல்வி. அதுக்கப்புறம் தான் வந்து பெருசாக நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு பாருங்களேன், அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடுத்து அவர் வந்த படங்களை பாருங்கள். 2001 தில், காசி, ஜெமினி, சாமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமரை எனக்கு பர்சனல் ஃபேவரட். அந்த படத்தோட பாடல்களாகவே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் ஃபர்ஸ்ட் நாளாகவே நிறைய பேருக்கு அந்த படம் வந்ததும் போதும் தெரியுது, எனக்கு பெருசாக தெரில. என்னதான் கேட்டியில் போட்டாலும் நிறைய பேர் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்களே இல்லைன்னு தெரில. இந்த படத்தோட இதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் வர டைலாக்ஸ் ஆகட்டும், அந்த படத்தில் சொல்லப்படுற சோஷியல் இஷ்யூஸ் ஆகட்டும், படத்தில் வர பாட்டு சான்ஸே இல்லை. நினச்சி பாருங்க. அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் கிங்கு ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் தூள், காதல் சடுகுடு, சாமி. பாருங்கள், ஒரே வருஷத்தில் 2003 மட்டும் தூள், காதல் சடுகுடு, சாமி, பிதாமகன் 4 படம் வந்திருக்கு. நேஷ்னல் அவார்டு வந்து பிதாமகனுக்கே அவருக்கு வாங்கியிருக்காரு. பாருங்கள், சாமி, பிதாமகன் ஒரே வருஷத்தில் வந்திருக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் அருள், அதுக்கப்புறம் அன்னியன் 2005, அப்புறம் மஜா, அது கூட நல்லா தான் ஒரு காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பீமா, அது சரியாக போகலைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் இவங்களுக்குள்ளே இருக்குது. என்ன கிளைமேக்ஸில் இவங்க பண்ணது தான் தப்புன்றதை தாண்டி கிளைமேக்ஸ் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ வேணால் இந்த மாதிரி எண்டிங் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சுப்பிரமணியம் படத்துக்கு அப்புறம் எல்லாமே. ஆனால் அடுத்த படத்தில் அந்த மாதிரி காமிச்சது எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்டிங். இப்போ எனக்கு அந்த படம் திரும்பவும் போட்டால் பார்க்க வேணாம், எதுக்கு நான் உட்காந்து பார்க்கணும் சேட் எண்டிங். எனக்கு சேட் எண்டிங்கிறத தாண்டி எனக்கு அந்த படத்தில் கிளைமேக்ஸில் தேவையில்லாத ஒரு தனம். இதே படத்தில் வந்து சொல்லாத கத்தி எடுத்தோம், கத்தியால் சாவான்றதுக்காக எதுக்கு சேர்த்து பெருசாக போட்டு தந்தாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பாருங்கள் கந்தசாமிலேயும் அதே மாதிரி தான். படம் நல்ல படம் தான். ஆனால் அவங்க வந்து ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃபில் தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி, ஏன்னா அந்த படத்தில் அந்த டைமில் அது பெருசாக எதிர்பார்த்து பேசப்பட்ட படம். ஆனால் நிறைய டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, அன்னியன் மாதிரி சூப்பர் ஹீரோ கைண்ட் ஆஃப் படங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி போயிட்டு கடைசியில் படத்தில் அந்த வேறு மாதிரி காமிச்சது நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை போல். அதுக்கப்புறம் ராவன் ஆகட்டும், தெய்வ திருமகள் பட்டையை கிளப்பிடுச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் ராஜபாட்டை இங்கே ஆரம்பிச்சது அவரோட இது ராஜபாட்டை. அதுக்கப்புறம் நினச்சிப்பார். அதுக்கப்புறம் பாருங்களேன், ராஜபாட்டை 2011 வந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக தாண்டவம், டேவிட், 10ன்றதுக்குள்ளே நான் பாருங்கள் எல்லாமே 2016 தான் இருமுகன் ஒரு படம் வந்துச்சு, ஆனந்த் சங்கர் டைரக்ஷன். அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஆனந்த் சங்கர் வந்து அரிமநம்பி எடுத்திருந்தார். ஓகேவா, எனக்கு பர்சனலாக இருமுகன் ரொம்பவே பிடிச்ச படம். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த படங்களுக்கு இந்த இருமுகனுக்கு முன்னாடியும் பின்னாடி வந்த படங்கள் வந்து தோல்வி படங்கள்ன்றதுனால இருமுகனை பெருசாகவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த டைமில் நான் தேட்டரில் போய் பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த படத்தில் வர அந்த கான்செப்ட் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், முக்கியமாக அதில் வர அந்த வில்லன் கேரக்டர் ஆகட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. ஏன்னா எனக்கு பர்சனலாக அந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த படத்தில் என்ன ஃப்ளான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க முடியும்? எனக்கு அந்த படத்தில் நீ கான்செப்ட் ஒன்று புதுசாக எனக்கு சொல்லியிருக்கேன். படத்தில் ட்விஸ்டெல்லாம் நல்லா எனக்கு கரெக்டாக எனக்கு இருந்துச்சு. பாட்டும் எனக்கு பிடிச்சிருந்து, பிஜிஎம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும்னு தூக்கிட்டு வந்து மற்ற படங்களில் சரி போல் இதுலேயும் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்றதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இருமுகன். ஆக்சுவலாக நல்லாவும் போச்சு. எவனுமே ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் வேணால் போயிட்டு இருமுகனோட ரிவ்யூஸும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், நல்லா டீசெண்டாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எவனுமே கடைசி ரொம்ப வருஷமாக அவருக்கு வந்து ஹிட் ஆகலை. கம்பேக் கொடுன்னு கதறிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் ஆக்சுவலாக ஒரு டீசெண்டான படம் தான். ஆக்சுவலாக வந்து அது வந்து சரியாக போகலை. அந்த டைமில் வந்து அது கூட வந்து தானாக சேர்ந்த கூட்டமாகட்டும், குலை வகவலி, அந்த டைமில் பொங்கலுக்கே கொஞ்சம் சொதப்பன மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்தது தான் சாமி ஸ்கொயரு.
ஒரு படத்தை எப்படி எடுக்கக்கூடாதுன்றதுக்கான பக்காவான எக்ஸாம்பிள் தான் சாமி ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னா அந்த படத்துக்கு ஆக்சுவலாக கொடுத்த செகண்ட் பார்ட் லீடுங்கிறது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சாமி படம்னா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர என்ன, முதல் விஷயம் சியான் விக்ரம் தான், கரெக்டா? ரெண்டாவது விஷயம் விவேக், விவேக்கு கூட விடுங்க. ரெண்டாவது விஷயம் த்ரிஷா. மூணாவது விஷயம் வந்து யாரு, ஹாரிஸ் ஜெயராஜ். நாலாவது விவேக். இந்த 4 விஷயம் இருந்தால் தான் அது சாமி படம். ஐ மீன் நான் சொல்கிறது அந்த சாமி படம்லாம் சாமி படம். ஆனால் இந்த சாமி 2ங்கிற ஒரு கன்றாவில சியான் விக்ரமை தவிர மிச்சம் 3மே இல்லை. அப்போவே இந்த படம் சாமின்றதுல அதில் இருக்கிற ட்ரேட்மார்க் என்னென்ன கிரியேட் பண்ணிச்சு. ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் இல்லாமல் சாமின்னு சொல்ல முடியாது, ஒரு த்ரிஷா இல்லைன்னா சாமின்னு சொல்ல முடியாது, ஒரு விவேக் காமெடி இல்லாமல் சாமின்னு சொல்ல முடியாது. இந்த 3த்தையும் தூக்கி போட்டு போட்டோவை மாட்டி அவங்க செத்து போயிட்டாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் படம் நீ டிஎஸ்பி போட்டது அதே மாதிரி தான். சிங்கம் 1 சிங்கம் 2 ஒர்க் அவுட் ஆகி சிங்கம் 3 பெருசாக கனெக்ட் ஆகாரும். அதில் டிஎஸ்பியை நீ போட்டு மியூசிக் பண்ணால் இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் கூப்பிட்டு வந்து போட்டேன். அதே மாதிரி தான் அதில் வந்து டிஸ்கனெக்டடாக தெரியும். அதே மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டால் கொஞ்சமாவது பாட்டாவது டீசெண்டாக இருந்திருக்கும். அதில் ஒரு பாட்டு ஒன்று போயிட்டு அதே இந்த நாடகத்தெல்லாம் காமிப்பாங்க, இவருக்கு பதில் இவருன்னு போட்டு ஐஸ்வர்யா ராஜேஷை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுங்க. எனக்கு அங்கேயே முடிஞ்சது படம். நான் ரொம்ப ஃபயர் விட்டேன். சாமி ஸ்கொயர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப படம் மாட்டார், பட்டை கிளப்பணும்னு பார்த்தா வச்சாம்பாரு செஞ்ச ஆப்பு படம் டைலாக்ஸ் என்னடா டைலாக்ஸ் மகா மட்டம், உட்கார முடியல. இதில் விவேக்கு போட்டு தள்ளது கூட நான் ஒத்துப்பேன், சரியா? சரி, அதுவும் எனக்கு பெரிய டிசப்பாயிண்டிங். விவேக் காமெடி இல்லாமல் அந்த சாமிங்கிற படமே இல்லை. விவேக்கை போட்டு தள்ளிட்டு நீ சூரிய கொண்டு வந்து வச்சா பார்த்தியா, அங்கேயே முடிஞ்சது படம். ஒரு கொடூரமான படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடாரம் கொண்டான், அதுவும் வந்து பெருசாக ஒன்றும் ஒரு டீசண்ட்டு, ஆனால் பெருசாக ஒன்றும் போகலை. அது வந்ததுன்னு தெரியல நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் மகான் தியேட்டரை வந்திருந்தா ரொம்ப ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். நான் ரீசெண்டாக படம் வந்தப்போ அமேசான் பிரைமில் பார்த்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ், ஒரு விக்ரம் படம், நம்ம ஒரு அதுக்கு முன்னாடி ஜிகர், அந்த விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து நமக்கு வந்து கிடைச்சது மகான்ன்றதுனால பெருசாக நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. பட் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ரீசெண்டாக கூட ரீவாச் போட்டேன். ஒரு ரொம்ப நல்ல படம்னே சொல்லலாம் மகான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோப்ரா அங்கே தான்ப்பா நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயமாயிடுச்சு. ஏன்னா நீங்கள்லாம் கோப்ரா படம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க தெரியல, நான்லாம் மரணமாக எதிர்பார்த்தேன். ஆனால் படத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமாக அந்த ஒரு பொண்ணு வந்து உட்காந்து வளவளவெல்லாம் இன்டெலிஜென்ட் மாதிரி ஒன்று பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒரு இது அந்த இரிட்டேட்டிங் படத்தில் அந்த 3-4 ஹீரோயின்ஸை தூக்கி இருந்தால் படம் அட்லீஸ்ட் நீட்டாவது இருந்திருக்கும். அந்த கேஜிஎஃப் ஹீரோயின் ஆவா போர்ஷன்ஸ் இதுவும் சரியில்லை. இந்த பொண்ணு வந்து ஆவுன்னா ஜீனியஸ்னு ஒன்றத்தை பண்ணிட்டு இருப்பேன். அந்த கிரிஞ்சு அதுலேயும் காண்டாயிருச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்ற பேரில் ஒரு கன்றாவியான ஒரு விஷயம். இதெல்லாம் அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஆவரேஜ். அந்த இன்ட்ரோகேஷன் சீன் ஒன்று இருக்கும், அந்த விக்ரம் ஆனந்தராஜன்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுவோம். அந்த சீன் மட்டும்தான் படத்தில் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு பிடிச்சது தவிர மற்ற படம் செகண்ட் ஹாஃப் டோட்டலாக கிராப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அசாசினேஷன் சீன் ஆகட்டும், அதில் வர பிஜிஎம் ஆகட்டும், அந்த ஓப்பனிங் சீனில் வந்து அந்த ஓப்பனிங் சீனில் வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்ல, அதில் வர அந்த பிஜிஎம் ஒன்று போயிட்டு இருக்கும் பின்னாடி ஏரமனோட பிஜிஎம்மு. அதில் வந்து அந்த பிஜிஎம்முக்கும் அந்த சீனுக்கும் நான் ஃபயர் விட்டேன். படம் பிளாக் பஸ்டர்ரான்னு ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு வச்சாம்ப இன்ட்ரோலையும் எனக்கு வந்து அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்து. அதில் இன்ட்ரோல் ட்விஸ்ட் வந்து 2 பேர் இருக்காங்கன்ற ஒரு தூமில் வர தூம் 3 நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு இன்டர்வலில் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக தான் இன்டர்வல் வரைக்கும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டான்னு இத்தனைக்கும் டேரக்டர் அடம் பிடிச்சி 3 மணி நேரம் 3 நிமிஷம் தான் இந்த படத்தை நான் நொட்டினதுக்கப்புறம் படத்தை ரொம்ப டிலேவாக இருக்குன்ட்டு படத்தை ரீஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு ஒரு எவ்வளோ நிமிஷம் கிராப் பண்ணி ரிலீஸ் பண்ணானுங்க. சரி படம் பார்த்து விறுவிறுன்னு இருக்குன்னு நான் 2வது டைம் போய் உட்காந்து என்னத்தை கட் பண்ணியிருக்காங்கன்னா என் கிரெடிட்டில் எழுத்து போடுவானுங்களா அதை கட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தா எப்படி தெரியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் பாடல் கூட எனக்கு பெருசாக அந்த படத்துலலாம் ஒர்க் அவுட் ஆகலை. சரியா, அவ்வளோலாம் சூப்பர்னு சொல்ல மாட்டேன். அதீரா பாட்டு தவிர மித்த பாட்டு எதுவுமே எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டல் வேஸ்ட் அந்த படம். அதனாலேயே அந்த படம் ரொம்பவும் மோசமாக போய் ட்ராமா பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் சொல்லவா வேணும், எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்தேன் பொன்னியின் செல்வன். ஃபஸ்ட்டா பாட்டு கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. செகண்ட் பாட்டு எல்லாமே சேர்ந்து நாம் தாத்தா வச்சு செஞ்சு விட்டாருன்ற மாதிரி தான் ஆச்சு. நமக்கு எல்லாருக்குமே வந்து எதிர்பார்த்த ஒரு பொன்னியின் செல்வன் கிட்ட அட்லீஸ்ட் வெப் சீரிஸாக எடுத்திருந்தாவது இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 புக்கை 5 ஒரு சீசனாக ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி நீட்டாக பொறுமையாக எடுத்து விட்டுருந்தா கூட இப்போதைக்கு நம்ம இந்தியா லெவலில் இது ஒரு பெஸ்ட்டு வெப் சீரிஸாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான ஒரு டேரக்டர் எடுத்தான். மணி தாத்தா கிட்டலாம் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு டேரக்டர் கிட்ட கொடுக்கணும்.
திரும்ப அட்லீஸ்ட் யாராவது வெப் சீரிஸாக பண்ணணும். ஏன்னா இந்த 2 படத்தை பார்த்துட்டு பொன்னியின் செல்வன் நாவலோ அந்த ஸ்டோரியை வந்து எவனாவது தப்பாலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. அருமையான ஒரு ஸ்டோரி, தாத்தா தான் சொதப்பி விட்டார். அகைன் அதனாலேயே வந்து விக்ரம் அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு படம் பெருசாக முக்கியமாக செகண்ட் பார்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து தங்கலான் ஆக்சுவலாக அதுக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரோட அந்த கெட்டப்பாகட்டும், அந்த படத்தில் வர அவருக்கு மெனக்கட்ட விஷயங்கள் அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. படமும் பார்க்குறப்போ படம் ஓகே தான், பட் நிறைய விஷயங்களை இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ நல்லா தானடா இருக்குது அப்படின்னு, நம்ம செகண்ட் டைம் பார்க்குறப்போ என்னால் பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தெரில, எனக்கு பர்சனலாக பார்க்கவே முடிய மாட்டேங்குது. பெருசாக எனக்கு ஒரு ஏதோ இது இல்லாமல் ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இல்லாமையோ இல்லை இந்த விஷயத்தில் எனக்கு பெருசாக எனக்கு ஒரு என்கேஜாகவே இல்லை. செகண்ட் டைம் தங்கலாம் பார்க்கும்போது தங்கலாம் ஓரளவுக்கு டீசெண்டான மூவின்னு சொல்லலாம். ரொம்ப ஐடியாலஜி வைஸ் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம், தவிர ஒரு டீசெண்டான மூவி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தது தான் வீரதீர சூரன். எனக்கு வந்து டேரக்டர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, எஸ்ஆர் சொதப்ப மாட்டார்ன்றது. ஆனால் படம் அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போய் தியேட்டரில் உட்காந்து அந்த படத்தை அவ்வளோ விறுவிறுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு சியான் விக்ரம் படம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரை ஸ்க்ரீனில் பார்த்து நான் என்ஜாய் பண்ண படம்னு சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸில் நல்லா போயிட்டு இந்த படத்தை நான் சிங்கம் போல வைக்கிறேன்னு அந்த இடத்த மாற்றினது எனக்கு டைல்யூட் பண்ணது எனக்கு பிடிக்கல. தியேட்டர் மூமெண்ட் தான், ஆனால் அதை வச்சு எனக்கு படத்தை ஒரு சங்கட்டத்துக்கான கொண்டு போய் நிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறீங்க இல்லை செகண்ட் பார்ட் அந்த படத்துக்கு இருக்குன்னா எடுத்து தொலைஞ்சிருங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எடுத்து பார்க்கலாம், ஹிட்டானா அடுத்த பார்ட் எடுக்கலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுறலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, செகண்ட் பார்ட் நான் பார்க்கணும்னு நினச்சா இப்போ எனக்கு செகண்ட் பார்ட் நான் எடுக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னா, எனக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நல்ல படமாக எனக்கு எப்பவுமே தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நீ தொங்கலில் விட்டு போயிட்டு அவர் கதையை முடிக்காமன்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீரதீர சூரன். ஆனால் அது வந்து ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டிங் இல்லாமல் ஒரு ரிலீஸ் டைமும் வந்து ப்ராப்ளம் அந்த மாதிரி பெருசாக இதனால வீரதீர சூரன் வந்து சரி ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு போலனால ஒரு டீசெண்டான படம் தான் சொல்லுவான். இதெல்லாத்தையும் தாண்டி துருவ நட்சத்திரம் 10 years ஆஃப் துருவ நட்சத்திரம் தான் இந்த வீடியோ டைட்டில் வைக்கணும். ஏன்னா துருவ நட்சத்திரம் அறிவிச்சு 10 வருஷம் இப்போ தாண்டி போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இப்போ தான் வந்து கௌதம் வாசுதேவன் அதுக்காக ஊறப்பட்ட படங்கள் நடித்து விக்ரம கவுண்டை தாண்டி போயிட்டுருக்காரு. கௌதம் வாசுதேவன்லாம் படத்துக்கு வந்து அவர் சம்பளமாக வாங்கி அந்த கடன் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் கூட அவர் வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது பர்ஃபெக்ட் டைம் சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த படம் எனக்கு தெரிஞ்சு வராது. இந்த படம் ரிலீஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா போகும். ஆனால் அதுக்கான கண்டென்ட் இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான ஸ்டோரி இதெல்லாம் இப்போ கொண்டு வந்து காமிக்கிறேன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இது பழகி போனால் விஷயங்களை காமிச்சேன்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் சியான் விக்ரம் என்ன பண்ண போகிறாரு, எந்தெந்த படங்கள் எப்படி ஒர்க் ஆகட்ட போகுதுன்றது என்ன டைம் எடுத்து கதை கேட்டிருக்கேன்றாரு. சரி வரட்டும் பார்க்கலாம். படம் எப்படி வந்தாலும் அவர் கொஞ்சம் இந்த கெட்டப் விஷயங்களை விட்டுட்டு கொஞ்சம் கதையை நல்லா அணுகி அவரை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா இப்போ ஒரு டாப் லெவலில் வந்து நிற்க வேண்டிய ஆளை ஒரு கதை தேர்வுனாலேயோ இல்லை நிறைய விஷயங்கள்னால நம்ம வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சியான் விக்ரம் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச நடிகர். ஏன்னா மற்ற ஆக்டர் ஃபேடாக இருந்தாலும் சியான் விக்ரம் வந்து ரொம்ப அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவரோட ட்ராக் ஃபர்தர் மூவிஸ்லாம் எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி ஃபர்தராக போகுதுன்னு. தேங்க்யூ. உங்களுக்கு சியான் விக்ரம் எவ்வளோ பிடிக்கும், அவரோட பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் சொன்னதில் ஏதாவது விஷயங்கள் தப்பு குறைகள் இருந்தாலும் தயவுசெய்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.